வெல்கம் டு மைண்ட்ஃபுல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்துட்டு மைதா மாவில் டைமண்டு. அது ரொம்ப ஈஸியானது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் செய்து காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள், கலர் வர்றதுக்கு நல்ல கோல்டன் கலர் வரும். உப்பு ரொம்ப போட வேணாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்புறம் ஏலக்காய், சர்க்கரை போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சது ஏலக்காய். அது 1/2 கிலோ மைதா, அதுக்கு தேவையானது ஒரு நுள்ளு உப்பு, ஒரு நுள்ளு மஞ்சத்தூள், ஏலக்காய் பொடி பண்ணது கொஞ்சம் அது போட்டிருக்கிறேன். இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு நல்லா எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். நல்லா பிசைக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நான் நடுவில் செய்வேன், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். கீழே போட்டு நல்லா தரெல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு கீழே போட்டு நல்லா பிசையணும். மேலே இந்த மாதிரி இழுத்து பிசையணும். இது இதுலேயே சர்க்கரை போட்டு கூட செய்யலாம். இதை இப்படி பண்ணிவிட்டு டைமண்ட் பண்ணிவிட்டு சர்க்கரை பாவு எடுத்து அதுலேயும் போடலாம், இல்லை காரமும் செய்யலாம். பலரும் பல ரீதியில் செய்வாங்க. இது நான் செய்கிற மாடல் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா பிசைஞ்சிட்டேன் பார்த்தீங்களா. இது போதும். இது மேலே ஒரு நனைஞ்ச துணி போட்டு நம்ம 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா பதம் வந்துடுச்சு. நம்ம தேய்ச்சிக்கலாம். டைமண்டு கட் பண்ணிக்கலாம் தேய்ச்சி. இவ்வளோ உண்டையை எடுத்து நல்லா திரட்டிட்டு மெலிசாக திரட்டணும். இவ்வளோ பெருசாக திரட்டிட்டு இது க்ராஸில் டைமண்டாக சின்னதாக டைமண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி எடுக்கணும். இவ்வளோ பெருசு போதும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒன்றா வச்சாலும் பரவாயில்ல, ஒட்டி பிடிக்காது. வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. டைமண்ட் எடுத்து போட்டேன். மைதா மாவு டைமண்டு. இது கோதுமை மாவுலேயும் செய்யலாம். நான் மைதா மாவு தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் மைதா மாவில் செய்வேன். கரெக்டாக கலர் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டதுனால நல்ல கலராக இருக்குது பார்த்தீங்களா. இல்லைன்னா வெள்ளையாக இருக்கும். சவுண்டு பாருங்கள், நல்ல கலகலன்னு இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சர்க்கரை பாவு எடுத்துக்கலாம். சர்க்கரை பாவு எடுத்து ஊற்றி கலர்னாலும் சரி, அதிலே போட்டு கலர்னாலும் சரி, எப்படியானாலும் பரவாயில்ல. நான் ஊற்றி தான் கலர போனேன். இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் சர்க்கரை போட்டு பாவு எடுத்துக்கலாம். சர்க்கரை உருகுனா போதும். இது ரொம்ப இதாகணுன்னு இல்லை, கம்பி பதம் அப்படியே தொட்டினா ஒட்டிக்கிற மாதிரி வந்தால் போதும். சர்க்கரை தண்ணி ரெடி ஆயிடுச்சு. அது ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா, எடுத்து ஊற்றி கலரிக்கலாம்.
சூடோடு ஊற்றி நல்லா குலுக்கணும். எல்லா இடத்துலையும் சர்க்கரை தண்ணி போகிற மாதிரி சர்க்கரை பாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி குலுக்கி கரெக்டாக எடுத்துடணும். சர்க்கரை பாவு எடுத்து நல்லா போட்டு குலுக்கி நல்லா சூப்பராக்கி வச்சுருக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது நல்லா காஞ்சதுன்னா சர்க்கரைலாம் ஒட்டி பிடிச்சி சூப்பராக சூடாக இருக்கிறதுனால எப்படி இருக்குது. அது மேலே கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவலாம். பார்த்தீங்களா, சுவையான டேஸ்டியான மைதா மாவு டைமண்டு ரெடி. நீங்கள் செய்து சாப்பிடுங்க, பசங்களுக்கு செய்து கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். செய்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.